அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 10/2/2024 சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ துர்க்கை அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் தை மாதம் 27ஆம் நாள். இன்று அதிகாலை 4:34 வரை அமாவாசை திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது. இன்று அதிகாலை 12:23 வரை திருவோண நட்சத்திரமும், இரவு 10:53 வரை அவிட்ட நட்சத்திரமும், அதன் பின்னர் சதய நட்சத்திரமும் உள்ளது. இன்று அதிகாலை 12:23 வரை மரணயோகமும், இரவு 10:53 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பழைய பாக்கிகள்லாம் வந்து சேர்கின்ற வாய்ப்புள்ள நாள். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே போல் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும். பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, மனநிலைமையில் இருப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. சினிமா, சின்னத்திரை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஸ்கின், தோல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவர்கள், அலர்ஜி ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது கிளையன்ட்ஸ் கிடைப்பார்கள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் நன்மைகள் உண்டு. ஜவுளித்துறை வியாபாரம் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், டயர் மற்றும் டைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான செய்திகள் உண்டு. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கும் அமோகமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கடகராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முதலீட்டாளர்கள், முதலீட்டுகளிலே கவனம் தேவை. இன்று சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும்.
ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ், கிளினிக் வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிரச்சனையெல்லாம் பெருசாக்கக்கூடாது. குழந்தைகள் பிள்ளைகளாலும் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. சிம்ம ராசி அன்பர்களே, சந்தோஷமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக திடீர் திருப்பங்களாக உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள். சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், பணவரவு உண்டு. பெண்கள் குடும்ப தலைவிகள் உங்களுக்கு விருப்பமான ஆடைகள் ஆபரணங்கள்லாம் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் நாள். பயணங்கள் அனுகூலமாக அமையும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான செய்திகள் உண்டு. இன்க்ரிமெண்ட், டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். விரய செலவுகள் உண்டு. வாகனங்களில் போகிறது கவனமாக இருக்கணும், வேகமாக செல்லக்கூடாது. வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஊர் மாற்றம், இடமாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் வரும். வீடு மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் வரும். இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி ஊழியர்கள், பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கு அற்புதமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. துலா ராசி அன்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். விரய செலவுகள் உண்டு. வாகனங்களால் திடீர் செலவுகள் வரும். டிராவல்ஸ் வைத்திருப்பவர்கள், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்துபவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். வங்கித்துறை ஊழியர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான செய்திகள் உண்டு. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக இருப்பவர்கள், ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. இன்று சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். புது நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் படிச்சுட்டு பார்ட் டைமாக இல்லை படித்து கொண்டே பார்ட் டைம் வேலை செய்வதற்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பயணங்கள் நன்மைகளை தரும். ஏர்போர்ட், ஹார்பரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரேஷன் கடை ஊழியர்களாக இருப்பவர்கள், மின்சாரத்துறை ஊழியர்களாக இருப்பவர்கள், பொதுப்பணித்துறை ஊழியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு.
உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். டக்குன்னு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் கவனமாக இருக்கணும். உங்கள் சக ஊழியர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயணங்கள் நன்மைகளை தரும். மீடியா, சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம், ஹார்ட்வேர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மகர ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் சில பிரச்சனைகள் வரற்கு வாய்ப்பு உண்டு, பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ஐடி துறை ஊழியர்கள், பிபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலேயும் எச்சரிக்கை தேவை. ஆயுர்வேதம், ஹோமியோபதி மற்றும் சித்தா மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவம் அதாவது அலோபதி மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சின்ன சின்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அல்லது வாடகை வீட்டிலிருந்து வேறு வாடகை வீட்டுக்கு செல்வதற்கு முயற்சி செய்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், தீயணைப்புத்துறை, நேவி போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். ரொம்ப நாளாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். உங்களுக்கு விருப்பமான இஷ்டமான பொருளை வாங்கி சந்தோஷமான ஒரு மனநிலைமையில் இருப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளால், பிள்ளைகளால் பெருமை அடையும் நாள். பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள்லாம் வந்து சேரும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள், வங்கித்துறையில் பணிபுரிபவர்கள், நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் லாபகரமான நாள். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வாழ்க்கையிலே வெற்றிகளை தரக்கூடிய ஒரு உன்னதமான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.